Hi students. So today unit number 12 carbonyl compounds and carboxylic acids. So carbonyl compounds na CO, carboxylic acid இங்கிறது COOH. So இதுல book backல first question, how is propanoic acid? Propanoic acid is prepared starting from. So propanoic acid எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ஸோ கீழே ஒரு ஏபிசின்னு ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்கஹால்ல இருந்து, செகண்ட் ஒன் வந்து அல்கைல் ஹேலைட், தேர்ட் ஒன் வந்து அல்கீன். ஸோ இந்த 3 காம்பவுண்டை யூஸ் பண்ணி அவங்க ப்ரொபயோனிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டு ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து ஆல்கஹால் எடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கஹாலை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்கஹால் ப்ரொப்பு அப்படின்னு வந்ததுனால சி அப்படின்னா கார்பன் 3 இருக்கும். ப்ரொப்பில் கார்பன் எத்தனை இருக்கும்? 3 இருக்கும். அப்போ ஆல்கஹாலும் அதே மாதிரி எடுக்கணும். சி 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 ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் CH3 போடுங்க. நடுவில் CH2. இதில் இதில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு இதில் OH போட்டுருங்க. ஸோ இது வந்து ப்ரொப்பனால் ப்ரொப்பனால் அல்லது ஒன்று நம்பர் கொடுத்தீங்கன்னா 1 2 3 1 ப்ரொப்பனால் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ரியேஜென்ட். ஸோ ப்ரொப்பனால் எடுத்துக்கிறோம். ப்ரொப்பனால் கூட ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணா நல்லா கணிச்சிடுங்க. ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணணும். நான் ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக வந்து டைக்ரோமேட் யூஸ் பண்ண போகிறேன். K2Cr2O7, which one is used for oxidizing agent. Basic concept, ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆசிட் கிடைச்சிடும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். சரிங்களா? அதாவது டைக்ரோமேட்டை வந்து ஆசிட்ல டிசால்வ் பண்ணணும், கரைக்கணும். இதுக்கு தான் அந்த சிம்பிள். இது ஞாபகம் வச்சுடுங்க. டைக்ரோமேட்டை ஆசிட்ல கரைக்கணும். ஸோ இப்போ என்ன நடக்கும்? ஆல்கஹால் ஆசிட்டாக மாறுதுன்னு சொல்லிட்டேன். இந்த H2 இருக்கு இல்லையா, இது அப்படியே போயிட்டு இதுக்கு பதிலாக 2 ஒரே ஒரு O மட்டும் உள்ள வருது, அவ்வளோதான். ஸோ இதில் ஏன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால இதில் ஒரு O மட்டும் உள்ள வருது. அப்போ ரியாக்ஷன் எழுதுகிறோம் பாருங்க. CH3 CH2 H2 போனதுக்கப்புறம் CO, ஒரே ஒரு O தான் உள்ள வருது. ஒரு O ஆல்ரெடி ஒரு OH இருக்கு, OH, அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரொபயோனிக் ஆசிட். ப்ரொப்பனோயிக் ஆசிட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்குறாங்க? அல்கைல் ஹேலைடு. அப்போ பி வந்து அல்கைல் ஹேலைடுன்னு அங்கே பாருங்க. CH3 CH3 CH2 CH3 CH2 CH2. ஸோ இந்த CH2 வந்து கூடிக்கிட்டே போகும். 1 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு, இப்படி போகும். ஸோ இது மெத்தில் சொல்லுவாங்க. இது எத்தில். 2 கார்பன் இருந்தால் எத்தில், 3 இருந்தால் ப்ரொப்பைல். இதெல்லாம் சேர்ந்து நம்ம அல்கைல்னு சொல்லுவோம். இப்படி போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது பியூட்டைல், பென்டைல், அப்படி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்க? அல்கைல். ஹேலைட் அப்படின்னா ஹேலைட்ஸ் அப்படின்னா ஹேலைட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவாங்க. என்ன டினோட் பண்ணுவாங்க? எக்ஸ். ஸோ அது என்னலாம்னா எக்ஸ் வந்து குளோரின், புரோமின், அயோடின், அதாவது ஃப்ளூரின். ஸோ இது எல்லாம் வந்து ஹேலைட்ஸ். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேலைட்ஸ். ஸோ இதுதான் அல்கைல் ஹேலைட். ஸோ அல்கைல்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஹேலைட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் அல்கைல எத்தில் எடுக்க போறேன். எத்தில் என்னன்னா 2 கார்பன் இருக்கணும். அப்போ CH3 CH2. அல்கைல் ஹேலைடு வந்து Br எடுக்கலாம். அல்கைல ஹேலைடு வந்து Br. இப்போ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா மெக்னீசியம் இன் புரோமைடு. அது எடுக்கிறேன் சார். மெக்னீசியம் இன் ஈத்தர்ல எடுங்க. மெக்னீசியத்துக்கு வந்து ஈத்தர்ல எடுங்க. கிரிக்னாட் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிது. ஸோ இப்போ எங்கே நடக்கு? இந்த மெக்னீசியம் வந்து இது கூட அட்டாச் ஆகுது.
அப்போ CH3 CH2 MgBr அவ்வளோதான், ஜஸ்ட் அட்டாச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா CO2 போட போகிறேன். இன் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, H3O+. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா இப்போ இது எப்படி பிரியும், இது COO அப்படின்னு அர்த்தம், இது H ப்ளஸ் OH மைனஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்துடும் COOHR. சரிங்களா? இந்த COOH என்ன ஆயிரும், இதில் போய் இதில் ரியாக்ட் ஆயிரும். அப்போ என்ன நடக்கும், ஆல்ரெடி CH3 CH2 இந்த MgBr வந்து அப்படி வெளியே போயிடும். அப்போ CH3 COOH வந்துடும், MgBrOH இது ரெண்டும் சேர்ந்துடும். ஸோ இதுதான் ப்ரோபியோனிக் ஆசிட், செகண்ட் அல்கைல் ஹாலைட் OH. ஸோ நெக்ஸ்ட் வந்து அல்கீன்ல இருந்து, அல்கீனுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது என்னன்னா CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ 2 கார்பன் இருக்கு, இது ஈத்தீன் அல்லது எத்தீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கூட நான் ஆசிட் போட போகிறேன். என்ன ஆசிட்னா HCl. ஸோ பாண்டு இந்த இடத்துல பிரேக் ஆகும், 2 பாண்டில் ஒரு பாண்டு மட்டும் பிரேக் ஆகும். ஸோ ஒரு பாண்டு அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு எலக்ட்ரான் இங்கே வரும், ஒரு எலக்ட்ரான் இங்கே வரும். ஸோ ஒரு எலக்ட்ரான் நத்திங் பட் ஹைட்ரஜன். என்னது, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல CH2 ஆல்ரெடி இருக்கு, CH3 ஆயிரும். இங்கே ஒரு பாண்டு தான் இருக்கு, CH3 ஆகாது 2. இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு Cl இங்கே வந்துடும், ஒரு Cl. சரிங்களா கிளாஸ்? ஸோ இந்த H இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சோடியம் சயனைடு போட போறேன். இதுல இந்த சயனைடு வந்து அப்படி இங்க ரீப்ளேஸ் ஆயிடும். ஸோ அப்போ என்ன வரும், CH3 CH2 cyanide. ஸோ நெக்ஸ்ட் அப்படி ஆசிட் ஹைட்ராலிசிஸ் H3O+ ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிளாக என்னவா மாறிடும், COOH மாறிடும். மாறிச்சு அப்படின்னா CH3 CH2 COOH ப்ரோபியோனிக் ஆசிட். அவ்வளோதான், இதுதான் கிடைக்கும் ப்ரோபியோனிக் ஆசிட்.